அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நவக்கிரகங்கள் நிகழக்கூடிய முக்கிய பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நவக்கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் கணிக்கப்படுது. அதில் முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெற்று சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியானது தனுசு ராசியினருக்கு நற்பலன்களை தருமா, இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி எவ்வகையில் சாதகத்தையும் பாதகத்தையும் விளைவிக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தனுசு ராசிக்காரர்கள், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க தனுசு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து வகைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து நிகழக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகமான நிலையை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக பல விளைவுகளும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுவும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் நடைபெற போகிறது. இந்த சேர்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒரு சில விஷயங்களில் அதீத நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டமும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி குடும்பத்துடன் இணக்கம் அதிகரிக்கலாம். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். காதல் திருமணம் கைகூட ஆரம்பிக்கும். குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த உறவு மேம்படும். அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதுமே நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த காலம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்குங்க. அதே போல் திடீர் வருமானமும் கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பணவரவை பாதுகாப்பான வழிகளில் சேமிப்பது அவசியமாகிறது. கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக தங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் கூட கூட்டு தொழில் செய்கிறவங்க மற்றும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இடமாற்றம் வேலை மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க சில மாதங்களுக்கு அதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த சில வாரங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தி வருவதும் நல்லது. வெளிநாட்டு வேலை, சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகளும் கைகூடும்.
கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். வேற்று மொழி மற்றும் வேற்று இனத்தவரால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஆதாயம் அடைவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரைக்கும் ஒப்பிடும்போது சுமாராக தாங்க இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பண வரவழையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதிகப்படியான விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி, வியாபாரம் செய்கிறவங்க சரி, அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்யறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் ஒரு சில நேரங்களில் பணவரவு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமான ஒன்று. மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாக தான் செய்யும். அதே மாதிரி உடல் சோர்வும் ஏற்படத்தான் செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வழக்கு விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். சாதுரியமான தங்களுடைய பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரலாம். முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் உண்டாகும். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவாங்க. சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கவும் செய்வாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் கடமையை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவும் வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எவ்வித பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இல்லை சிறு கால தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வேற்று மொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். அதே சமயம் பல விதங்களில் சாதகமாக இந்த காலம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும். புதிய வேலை கிடைக்காமல் இருக்கலாம். வேலையை விடக்கூடாது. அதே சமயம் அகலக்கால் வைத்து புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். இலக்குகளை அடையிறதுல கவனச்சிதறல் ஏற்படும். தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் ஒரு சில நேரங்களில் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைகளுக்கான பலன்களை பெறறதுல தாமதமும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்
விஷயங்கள்லையும் கலக்கமான சூழல் இருக்கத்தான் செய்யும், குழப்பமான நிலை உருவாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் மனம் அமைதியற்ற சூழல் நிலவ ஆரம்பிக்கும். சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே சரிங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்க பெறலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மன அழுத்தமான நிலை உருவாகும். அதே மாதிரி பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு அமையலாம். அதே மாதிரி வீடு நிலம் தொடர்பான சிக்கல்கள் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க.